கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மையப்படுவதாக. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் சர்ப்பம் என்று சொல்லும்போது அது பிசாசு என்று நாம் மிகவும் உறுதியாய் சொல்லுகிறோம். வேதத்தில் எங்கெல்லாம் சர்ப்பம் என்று வருகிறதோ அந்த இடங்களெல்லாம் அதை பிசாசு என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறோம். இங்கே என்னாகமத்தில் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கொள்ளிவாய் சர்ப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்து அநேகர் மரித்து போகிறார்கள். அவர்கள் அனைவரும் இங்கே மோசையை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே மரித்து போகிறோம், நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் செய், வெகு சீக்கிரமாய் நாங்கள் இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, அதற்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பின் மேலே தூக்கி வை, அதை யார் பார்க்கிறாரோ அவர்களெல்லாம் பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்லி, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கிறவன் பிழைத்து கொள்வான் என்று சொன்னால், நன்றாக யோசியுங்கள் என் அன்பு ஜனங்களே. அது ஒரு புறாவாய் இருந்து அந்த புறாவை பார்க்கிறவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொன்னால் சரியானது. இல்லை, ஒரு சிலுவையாக இருந்து இந்த சிலுவையை பார்க்கிறவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொன்னாலும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு சர்ப்பத்தை பார்த்து, சர்ப்பம் கடித்ததற்கு சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறது. யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அந்த இடத்துல மிகவும் அவசியமான நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அங்கே கர்த்தர் செய்கிற காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிற வேண்டியதினாலே இதை குறித்து சிந்தியுங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.